மாதிரி ஆளுங்களால தான் என்னால் மோசமா முடியுது ஆக். இன்னொரு டேஸ்ட் காட்டல பட்டாலே அகுர விட்டுரும்ல, கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை இல்ல. வேணும் உடனே அயன் ஸ்பைடரை காப்பாத்து. நான் பாத்துக்கிறேன் ஸ்பைடி. சரி, விஷயத்தை மூட்டை கட்டுவோமா? பாத்தீங்களா, கட்டிட்டேன். வேணும் ஆக்குக்கு ஏதோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னீங்க. என்னது? இன்னும் நீ என்ன செய்யணும்னு சொல்லவே இல்லையே. ஓ, புரிஞ்சிருச்சு. என்னோட மிசைல பயன்படுத்தணும்னு சொல்றீங்களா? அது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப கோவமா வெளியே வருவார் பாரு. ஸ்பைடர்மேன், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த டாக்டர் ஆக்டோபஸ உன்னால அழிக்க முடியாது. ஏ அயன் ஸ்பைடர், ஆக்கு உன்னை போராட்டி எடுத்தாருல, அதுக்கு நீ எதுவும் செய்ய மாட்டியா? நான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு உதவி செய்தா இந்த ஸ்பைடர்ஸ் இருக்காங்க. இப்ப என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால அதை எதிர்க்க முடியும். நல்லா செயல்பட்ட ஸ்பைடர்மேன். ஒரு வழியா அந்த ஆக்டோபஸை எப்படியோ பிடிச்சிட்டீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, வாழ்க்கையில எவ்வளவோ சாதிச்ச எனக்கு இது ஒரு ஜுஜுபி. நல்ல வேலை அங்க போற 2 பேருக்கு இது கேட்கல. ஃபிளாஷ், உன்னோட மூளை எப்படி செயல்படுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். வாவ், எல்லாம் சரிதான். ஆனா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உங்க 2 பேருக்கிட்டே ஒரு திறமை இருக்குல்ல, வர்ற ஆபத்தை உங்களால முன்னாடியே உணர முடியுது. ஆமா, இந்த உணர்வு எங்களை பல தடவை காப்பாத்திருக்கு. தீய சக்திகளோட தாக்குதல இருந்து தப்பிச்சிருக்கோம். சூடான பீட்சாவை சாப்பிட்டு வாய் வெந்து போகாம கூட தப்பிச்சிருக்கோம். ஓகே, இதுக்கெல்லாம் கூட அது பயன்படுமா என்ன? அந்த ஸ்பைடர் உணர்வுகளை பத்தி கொஞ்சம் சொல்ல. இவங்க 2 பேரும் உன்னுடைய பயிற்சியில ரொம்ப நல்லா முன்னேறி இருக்காங்க. உங்களோட தலைமையில தான் ஷீல்ட் அகாடமியில இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா முன்னேறி இருக்காங்க. நிஜமாவா? நோவா கூடவா? நோவாவையும் சேர்த்து தான் சொல்றேன். இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். அதனால நான் உங்களை ஷீல்ட் ஸ்டூடெண்ட் இன்ஸ்ட்ரக்டரா அப்பாயிண்ட் பண்றேன். வாழ்த்துக்கள் ஸ்பைடே. ஸ்பைடர்மேன், இனிமேதான் உங்களுடைய பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? இங்க இருந்து வெளியில போறது ரொம்ப கஷ்டம் டாக்டர். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ உங்களை இங்கதான் அடைச்சு வைக்க போறோம். வேற வழியே இல்லையே. சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு இதையே நான் என் வீட ஆக்கிக்க போறேன்.